சூப்பரான ஒரு மேட்சிங்க பஞ்சாபுக்கும் கேகேஆருக்கும். பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஓப்பனிங் விளையாண்டாங்க. நல்ல ஓப்பனிங்க, செம்ம ஃபார்ம்ல செம்மையா இருக்காங்க. இது அப்படியே கொண்டு போனாங்கன்னா பிளே ஆஃப்ல வந்து அவங்க செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய 2 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. வருண பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாபோட வெற்றியை தடுத்து நிறுத்திட்டாரு. கேகேஆருக்கு உதவி இருக்காருன்னு சொல்லலாம். கேகேஆருக்கு ஒரு பாயிண்ட், பஞ்சாபுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாபுக்கு இழப்பா அப்படின்னா பஞ்சாபுக்கு வந்து உண்மையாலுமே மிகப்பெரிய இழப்பு. கேகேஆர் தப்புச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கேகேஆர் கிட்ட ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. அவங்களோட பவுலிங்லாம் நேற்று எடுபடவே இல்லை. அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, பட் ஒண்ணுமே எடுபடல. பஞ்சாப் வெரி ஸ்ட்ராங்குங்க. ஆனா என்ன 200 ரன்னுங்கிறது வந்து அவங்க கொண்டு வந்த அந்த 2 ரேட்டுக்கு அப்புறம் 200 ரன்னுங்கிறது ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். இன்னொரு 25 ரன் வந்து கம்மியா அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மழை வராம இருந்திருந்தா கண்டிப்பாக பஞ்சாப் தான் வெற்றி பெற்றிருக்கோம். ஏன்னா பஞ்சாப் கிட்ட அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ், நல்ல தரமான ஒரு ஸ்பின்னர் இருக்காங்க, நல்ல பவுலிங் இருக்கு, நல்ல ஃபீல்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டீமுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. கேகேஆர் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய காம்பினேஷனே வந்து இன்ன வரைக்குமே செட் ஆகவே இல்லை. காம்பினேஷன் செட் ஆகாமே அவங்க இத்தனை மேட்சும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பஞ்சாப் பிளே ஆஃப் போகுமா போவாதா அப்படின்னா கண்டிப்பா பஞ்சாப் பிளே ஆஃப் போகுங்க. இதுல மாற்று கருத்தே இல்லை. கேகேஆர் பிளே ஆஃப் போகுமா போவாதா? கேகேஆர் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. இந்த சூழ்நிலையில பஞ்சாப் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் வந்து ஸ்டெடியான ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இது அப்படியே கண்டினியூ பண்ணும். ஒரு 60 ரன் நோ லாஸ், ஒரு 6 ஓவர் 60 ரன் நோ லாஸ், இதை மட்டும் அவங்க பஞ்சாப் தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளே ஆஃப்குள்ள இந்த பஞ்சாப் வந்து ஸ்டாண்டர்டா உள்ள போயிடுவாங்க. அப்படிங்கிறது தான் வந்து இந்த மழையினால கேகேஆருக்கு என்ன லாபம்னா கேகேஆருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை கேகேஆர் பயன்படுத்துறாங்களான்னு அடுத்து வர மேட்ச்ல